வணக்கம். கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஏதோ ஒரு ஷோரூம் நைக்கு ஆடிரோ ஷோரூம்லேயே காட்டிடுவாங்க. பஞ்சு பஞ்சாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் டெக்கரேஷனை போட்டணும், கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த இது ஸ்டாண்டீஸை வச்சிடணும், அப்புறம் எல்லாத்தையும் ரெட் அண்ட் க்ரீனாக மாற்றிடணும். ஸோ இது பண்ணிட்டாலே ஒரு கிறிஸ்மஸ் தீமில் வந்துருச்சா. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சா, இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தால் கிறிஸ்மஸ் குடியில் வெயி, அதில் ஜோசஃபு மேரியோட ஸ்டாச்சு வெயி, ஸ்டார் ஒன்று கட்டிடு, அப்புறம் சீரியல் பப் போட்டுரு, நடுவில் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் நிற்க வச்சுட்டு வைக்கோல் போட்டு ஒரு சின்ன இயேசு அந்த குழந்தை அந்த வச்சுட்டாலே போதும். அப்புறம் கரெக்டாக கிறிஸ்மஸ் வரதான் முன்னாடி ட்ரெஸ் எடுத்தணும், நைட்டு சர்ச்சுக்கு போயிடணும், காலைல பிரியாணி செய்யணும், நம்ம சாப்பிடணும், முடிஞ்சால் பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும். இதாங்க கிறிஸ்மஸ். இதையும் தாண்டி நிறைய பேர் போய்ட்டு சரக்கு போட்டு கும்மாலம் கிறிஸ்மஸ் பார்ட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத ஒரு கொண்டாட்டம் தான், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். அதாவது வழக்கத்தின்படி பார்த்தா இயேசு அவர்கள் பிறந்த தினமான இன்று எல்லாருமே கொண்டாடி மகிழ்கிறது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் பெரும்பான்மையாக இந்த உலகத்தில் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத எதற்காக ஆரம்பிக்கப்பட்டாங்களோ, நம்ம போன வருஷமே ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்போம், அது வேணால் கீழே லிங்க் கூட இருப்பாருங்க. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன, இயேசுடைய பிறப்பு அது கொண்டாடப்பட்டாலும் அது பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக எப்படி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு விழா கூட இன்கார்பரேட் பண்ணப்பட்டுச்சு. டிசம்பர் 25 தான் ஜீசஸ் பிறந்தாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஸோ பல பேகன் ஃபெஸ்டிவல்க்கெலாம் பார்த்திங்கன்னா இதை கிறிஸ்மஸ் அப்படிங்கிற இயேசு பிறந்ததை ஒரு காரணமாக வச்சு கொண்டாடுற மாதிரியான அன்றைக்கி இருக்கிற ரூலர்ஸ் கிறிஸ்டியானிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணுற மூலிமா மாற்றிட்டாங்க. என்னென்னா அவங்க ஊரில் ஒரு விழா பண்டிகை இருக்குது, அந்த பண்டிகையும் கொண்டாடணும், தன்னுடைய இயேசு மேலே இருக்க நம்பிக்கையும் அந்த பண்டிகை மேலே வச்சுட்டா, ஸோ இயேசுவின் பேரில் அந்த விழா கொண்டாடப்படும், தொடர்ந்து அவங்களோட அந்த கல்ச்சரும் நிலைநாட்டப்படும்ன்றதுனால யூரோப்பியன்ஸ் மூலியமாக இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஆப்வியஸ்லி இஸ் லைக் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு ஜீசஸ் பிறந்துறாருப்பா பயபக்தியோட அந்த பிறந்த தெய்வ குழந்தையை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறலாம் இல்லை, அது இதான் மெயின் ரீசன். பட் இன்றைக்கி அது இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ். கிறிஸ்மஸ் இஸ் த மோஸ்ட் மணி மேக்கிங் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அவுட் ஆஃப் ஆல் த ரிலீஜன்ஸ். ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ட்ராவல், ஒரு வருஷத்தில் ஷாப்பிங், ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்கிட்ட வெளில எடுத்து போட்டு செலவு பண்ணுறதுக்கான அந்த ஒரு நடைமுறை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க அந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல் மூலியமாக தான் ஒரு கமர்ஷியலாக ஆக்கி உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச காசை எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல். இது பார்த்திங்கன்னா லவ் சம்மந்தப்பட்டு நிறையா இருக்குது, கிஃப்டிங் சம்மந்தப்பட்டு நிறையா இருக்குது, ஃபேமிலி டெக்கரேஷன்ஸு, அப்புறம் சாப்பாடு இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ட்ரெஸ்ஸு, இப்படி உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா அதுவும் கிஃப்டிங். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸ்க்கு ஏன் ரொம்ப உகந்ததாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட்டு மற்றவங்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது மூலிமா தங்களுக்கு வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ அதன் மூலிமா ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் க்ரோத் ஏற்படும் இந்த காலகட்டங்கள். அப்படிங்கிறனால கிறிஸ்மஸை வியாபாரிகள்லாம் யார் கொண்டாட, ஒரு கிறிஸ்தவம் கொண்டாடணும் இல்லையோ, அவன் கிறிஸ்டியன் இல்லையோ, வியாபாரி நல்லா கொண்டாடுவான், ஏன்னா அவனுக்கு அதன் மூலிமா வியாபாரம் நடக்கணும். சரி, இதெல்லாம் அந்த பாட்காஸ்ட்டில் பேசிக்கோ, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். அதை தாண்டி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஏன் கொண்டாடப்படணும், எப்படி கொண்டாடப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை இருக்கலாம், பட் பேசிக்லி இது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் லீவ் விட்டுருப்பாங்க, அதனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, அதனால் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டு சரி தப்பு அப்படிங்க நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக மனிதர்கள் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, மனிதர்களை பாவத்திலேருந்து மீட்கிறதுக்காக தன்னுடைய மகன் அப்படிங்கிற ரூபத்திலே தானே கீழே இறங்கி கடவுள் மாதிரி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தருமா, நீ கடவுள் நீ இருந்துருவோப்பா எங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ மனிதனாகவே தோன்றி, அது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பர்த்தாக இல்லாமல் தோன்றி, அதற்கப்புறம் அந்த பிறந்ததுலேருந்து ஒரு நார்மல் மனிதராக வாழ்ந்து, பசி, அப்புறம் பார்த்திங்கன்னா டெம்டேஷன் எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற சபலம், அதுக்கப்புறம் கோபம், விரக்தி, வலி, வேர்வை, ஒரு உடம்புலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மனுஷங்க மாதிரி சாதாரண எல்லாமே நடந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து அந்த மறையறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிற போதனையை சொல்லிவிட்டு இறந்துட்டார். சரி, இந்த இறக்கிறத விட்டு அந்த பிறக்கிறத பார்ப்போம். இதுக்காக பிறக்கிறாரு. அப்படி பிறக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவர் பிறக்க வைக்கப்படுற ஒரு இடமே பார்த்திங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அது எந்த தாயோட வயசுலனா அந்த தாயை பற்றி நிறையா பேர் தவறாக சொல்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு தச்சருடைய மகன், இவன் ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கொல்றதுக்கான சதி நடக்கிறப்போ ஊராக போகிறாங்க. அப்படி இடம் கேட்குறப்போ இடம் எங்கேயுமே கிடைக்கல. அப்போது உலகத்தின் ஒரு ராஜா அப்படின்னு வர்ணிக்கப்படுற, உலகத்தை மீட்க வந்த ரட்சகர் அப்படின்னு வர்ணிக்கப்படுற கடவுளே ஒரு குழந்தையாக பிறந்திருக்காருன்னு வர்ணிக்கப்படுறவ இவர் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வீட்டில் கூட இல்லை, ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார்.
ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறனால, நம்ம ஊரில் ஃபெஸ்டிவல் டைம் வேளாங்கண்ணியில் போனால் சின்ன லாட்ஜ் கூட கிடைக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வார்மாக ஒரு இடத்துல அண்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மேன்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தொழுவத்தில் வந்து பிறக்கிறார். தொழுவத்தில் பிறந்தோன்னா அதுக்கப்புறம் தெரியும் 3 வைஸ்மென் வந்து பார்ப்பாங்க, நட்சத்திரம் வந்து தோன்றுச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்குது. ஸோ இவர் தோன்றி அதற்கப்புறம் ஒரு பெரிய செல்வந்தராக வாழ்கிறாரான்னு கேட்டால் இல்லை. இவர் வந்து முதல் பையனாக பிறக்கிறனால அதற்கப்புறமும் பயாலஜிக்கலாக ஜோசப் அண்ட் மேரிக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க. பட் முதல் பையனாக உங்களுக்கு தெரியும் தன்னோட குடும்பத்தையும் தான் பார்த்துக்கணும். அதனால் நீ கடவுள் தான், போயிட்டு உன்னோட வேலையெல்லாம் செய், அதுக்கு முன்னாடி கடவுளாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் தன்னுடைய வாழ்நாளில் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பணிவிடை செய்ய மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கார்பெண்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்படி வந்துட்டு தன்னோட கடமையை முடிச்சுட்டு அதற்கப்புறம் எதற்கு வந்தாரோ அதற்குள்ளே வந்து போகிறார். அப்படி போயிட்டு தன்னை பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்கிற அந்த யூத வெறியர்கள்கிட்ட தன்னை ஒரு ராஜா, தான் தான் கடவுள் அப்படிங்கிறத ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறார். அதனாலே காண்டாயிடுறாங்க. அப்படி ஆனாலும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு கடவுள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு, வித்தியாசமானவர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு மிராக்கிள்ஸ், அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் நிகழ்த்துகிற அந்த முதல் அதிசயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேரேஜில் வாட்டரை வந்து ஒயினாக வந்து மாற்றுறாரு. அந்த அதிசயமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்காக இவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்குறாங்கன்னு கூட அவங்க அம்மா உடனே வந்து ஒரு சின்னதாக கடிஞ்சுப்பார். நான் இது பண்ண தான் வந்தேனா அப்படின்னோடனே சரி தாய் கேட்டுட்டாங்க. சரி இங்கே வேறு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒயின் இல்லாமல் இருக்காங்க, ஒரு கல்யாணத்தில் பிரச்சனையாகக்கூடாதுன்றக்கா வாட்டரை ஒயினாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் மலையில் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே நிறைய பேர் பசியோடு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உணவளிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கண் பார்வை தெரியாமல் இருக்காங்க, பல பேர் காது கேட்கல இருக்காங்க, தொழுநோயில் இருக்காங்க, சில பேருக்கு பேய் பிடிச்சிருது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மற்றவர்களுக்கு தேவையோ அங்கே மட்டும் அந்த அதிசயங்களை வந்து நிகழ்த்துறாரு. இந்த அதிசயம் எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூடயே பீட்டர்னு ஒருத்தர் இருக்கார். இவரை பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்சது கூட இருந்தவன் ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துட்றான், யூதாஸ். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ பீட்டர் அப்படின்ற ஒருத்தர் கூட இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், கத்தியை வச்சுட்டு இவரை பிடிக்க வந்த அந்த காவலாளி ஒருத்தரோட காதை வந்து வெட்டிறான். அப்போ பீட்டர் கிட்ட சொல்கிறாரு, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட காதை திருப்பியும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சரண்டர் ஆகிடுறார். சரண்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மன்னிப்புலாம் வந்து கேட்க சொல்கிறாங்க. நான் சொன்னது தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த வலியை அனுபவித்து, போதனைகள்லாம் சொல்லி முடிச்சு, கடமைகள்லாம் முடிச்சு, வலியை அனுபவித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா, அதாவது கடவுள்கிட்ட வந்து மண்டிட்டு மன்றாடி சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டு வலியோட அந்த சிலுவையில் வந்து இறந்து போகிறாரு. அப்படிங்கிறது தான் பைபிளில் கூறியிருக்க விஷயம். இதை தான் கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. இப்படி இருக்கிறப்போ அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு இடத்துல மட்டும் கோவப்பட்டு ரொம்ப ஒரு ரவுடித்தனமாக பிஹேவ் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்கே முழுக்க வியாபாரம். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேபிள்ஸ்லாம் போட்டு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரை மேலே தானே ஒரு ராஜா வருவான், ஆனால் கழுத மேலே இவர் எல்லாருமே வச்சு கூட்டிகிட்டு வராங்க. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து இவர் ஒரு ராஜா தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உலக பிரகாரமான ராஜா இல்லை. இவர் வந்து அன்பை போதிக்க வந்த, உங்களால் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத வித்தியாசமான ஒரு ராஜாங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜா, அன்பின் ராஜா அப்படிங்கிறவரே ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ இவர் வாழ்ந்து மறைந்ததோட ஒரு முக்கியமான கருத்தாக நம்மளுக்கு வருது அன்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தன்னோட உயிரை கொடுத்துட்டாரு. நீ என்ன கொடுக்க போகிற மற்றவங்களுக்கு, நீ வலியோனா இருந்தால் எளியவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நீ பணக்காரனாக இருந்தால் ஏழைகளுக்கு கொடு, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உன்னால் முடிஞ்சால் சால்வ் பண்ணணும்னா சால்வ் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஃபெஸ்டிவலாக தான் பைபிள் இதை வந்து இந்த நிகழ்வை வந்து காட்டுது. ஆனால் இது வியாபாரத்துக்கு உண்டான ஒரு ஃபெஸ்டிவலாக மாற்றப்பட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கே கொடுத்துக்கிறோம். இந்த கிஃப்ட்டு, வாட்ச் நான் எனக்கு வாங்கிட்டேன், ட்ரெஸ்ஸு எனக்கு வாங்கிட்டேன், அப்படி கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்குறோம், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு, இல்லை காதலியாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பசங்களுக்கு, நம்மளோட ரத்த சம்பந்தங்களுக்கு, இல்லை இவனால் ஏதாவது வேலை நம்மளுக்கு ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கிறிஸ்மஸில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு விழாவாக மாறி கடைசியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கோஹாலோட இன்கார்பரேட் பண்ணப்பட்டு ஒரு கூத்தடிக்கும் விழாவாக வந்து மாற்றப்பட்டு இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சு ஒரு 4 பேர் குத்துட்டு நான் சாப்பிட்டு ஜாலியாக புது ட்ரெஸ் போட்டுருந்தேன்னா சர்ச்சு போய்ட்டு வந்தேன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பெரும்பான்மையாக அது கிறிஸ்மஸ் இல்லை. கொண்டாடலாம், தப்பில்லை, புது உடை உடுத்திக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், நம்ம உறவினருக்கெலாம் கொடுக்கலாம். பட் அதை தாண்டி யாருனால நம்மளுக்கு எந்த ஒரு ஆதாயமே இல்லையோ, யாரெல்லாம் நம்மளுடைய உதவி கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எளியவர்களாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு முகம் காட்டாமல் இதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு கூட சொல்லாமல் அந்த உதவியை செஞ்சுட்டு வந்தது மட்டும்தான் இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத கொண்டாடத்தோட முழுமை பெற்ற ஒரு வடிவமாக இருக்கும். அப்படி இன்றைக்கி யாராவது செய்கிறாங்களான்னு கேட்டால் செய்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இப்படி தான் கொண்டாடுறாங்க கேட்டால் இல்லை. இதை வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நிறையா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற விழாவை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு அன்பான ஒரு சந்தோஷமான நாளாக மற்றவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்க. பட் இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபிஷாக அதை கொண்டாடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கூத்தாட்டத்தின் ஒரு காரணத்துக்காக அந்த நாளை யூஸ் பண்ணுறதாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில்
கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஏன் வந்தது, எப்படி வந்தது, பட் எப்படி வந்து கொண்டாடணும், எப்படி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும்னு தான் சொன்னேன். மற்றபடி வந்து நம்ம ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்திருக்கனால இந்த கான்செப்டை நான் பிலீவ் பண்ணுறேன். பட் நான் அந்த கான்செப்ட் எல்லாருமே பிலீவ் பண்ணணும்னு சொல்ல, பட் இது இப்படி தான் வந்துச்சு, இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் கிறிஸ்டியனோட இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எனக்கு எதாவது அறிவை சொல்லிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நான் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறத, அது குட் அண்ட் பேட் எதாக இருந்தாலும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி.